Hey guys, நீ பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 838வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறைய சூப்பரான சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க. குறிப்பாக ரெட்மியோட நோட் 12 சீரியஸ் அஃபீஷியல் லான்ச் டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த Xiaomi மொபைல் 26,000 மொபைல். இதை வந்து நீங்கள் 19,500 இந்த ப்ரைஸில் வாங்க முடியும். எப்படி அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன். BSNL 5G ரோல் பண்ண போகிறாங்களாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு Xiaomiயோட லான்ச் இவெண்ட் இருந்தது. அதில் Xiaomi 13 Pro Miui 14 மினி PC போல நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. வாங்க ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லுங்க. ஏன்னா 2023 மொபைல் டெக்னாலஜி எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அதே ஆர்வம் உங்களுக்கு இருக்குதா? நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்களேன். 2023 என்னென்ன மொபைல் டெக்னாலஜிஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்டு வாட்ஸ்அப்லேருந்து. ஸோ வாட்ஸ்அப்லேருந்து வியூ ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இமேஜை அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்க பார்த்த அடுத்த நிமிஷம் அந்த இமேஜ் அழிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு அவங்க ஒரு புது டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வியூ ஒன்ஸ் ஆப்ஷனை டெக்ஸ்ட்டுக்காக அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் ரோல் அவுட் ஆகிற பட்சத்தில் நம்ம இனி டெக்ஸ்ட்டுக்குமே வியூ ஒன்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். அவங்க ஒரு டைம் பார்த்தவொடனே டெலீட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி செட் பண்ண முடியும். அடுத்து ரெட்மி நோட் 12 ப்ரோ சீரியஸ். ஆமாம், இது வந்து வர 5ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் ரொம்ப கன்ஃபார்மாகவே சொல்லியிருந்தேன். இந்த லீக்ஸர் சொன்னால் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அஃபீஷியலாக Xiaomi கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரெட்மியோட நோட் 12 ப்ரோ சீரியஸ் வர 5ஆம் தேதி ஜான்வரி 5ஆம் தேதி வருது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து எதிர்பார்த்தது தான் இது வந்து 2023 தான் வரும் அப்படின்றது. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே 2023 ஜான்வரி 5ஆம் தேதி இதை லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து ஒன்ப்ளஸ்லேருந்து அவங்களோட 2 மானிட்டர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று 27 இன்ச், இன்னொன்று 24 இன்ச். இந்த 27 இன்ச்சை நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள OLED மானிட்டர். இதனோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,000 அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அவங்களோட வெப்சைட்டில் வர 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐசிஐசியோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 1000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ 27,000 இந்த மானிட்டர் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல டீல்னு சொல்ல மாட்டேன், இது ரொம்ப அநியாயம்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து இது ஒரு OLED மானிட்டர் 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ மற்ற கம்பெனிஸுமே இந்த மாதிரி ப்ரைஸோட தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த 24 இன்ச் மானிட்டர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான மானிட்டர் தான், பெருசாக எதுவுமே இல்லை. ஏன்னா இதில் வெறும் 75 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வராங்க. ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD மானிட்டர் தான். ஸோ அதனால வந்து இதனோட ப்ரைஸிங் இது வரைக்கும் ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுறேன். அடுத்து இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி Xiaomiயோட லான்ச் இவெண்ட் இருந்தது. இதில் நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று Xiaomiயோட மினி PC. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 Gen i5 ப்ராசரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 12 கோர் 16 த்ரெட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு எதுவும் கிடையாது. 512 GB SSD கொடுத்துருக்காங்க, 16 GBக்கான ரேம் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இதனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் 48,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை எனக்கு ஸ்டோரேஜ் வேண்டாம்ப்பா, நானே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டோரேஜை போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஃப்ரீ வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 35,000 சேல் பண்ணுறாங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா கிராஃபிக்ஸ் கார்டு பெருசாக இல்லை, அந்த காம்பாக்டான டிசைனிங் மட்டும் இதை 47,000 கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா நம்மளால ஒரு 50,000 இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல பிசியை பில்ட் பண்ணிட முடியும் வித் கிராஃபிக்ஸ் கார்டோட. ஏன்னா பிசி பார்ட்ஸோட ப்ரைஸ் எல்லாம் இப்போ கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரைஸிங் ஓவர் தான் நினைக்கிறேன். ஏன்னா சைனாலே இந்த ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதிக ப்ரைஸிங்கில் தான் இருக்கும். ஒரு வேளை ஏதாவது ஐடியாவில் இருந்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போவே ஒரு நல்ல பிசியை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறது பெட்டர். செக் பண்ணி பாருங்க. அடுத்து Xiaomiயோட 13 Pro Xiaomi 13 ரெண்டையும் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 13 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 Hz E6 AMOLED பேனல், கர்வ்டு AMOLED பேனலோட வருது. ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 50 MPக்கான IMX 989 அப்படின்ற இப்போ இருக்கிற ஃபிளாக்ஷிப் சோனி சென்சாரோட வருது. இவங்க கொடுத்துருக்க 3 கேமராவுமே 50 MP கேமரா வித் OS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். அது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃப்ரண்ட்ல 32 MP கேமரா கொடுத்து 4820 mAh பேட்டரி, 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் 50 வாட்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங்கும் இருக்குது. ஓவராலாக 60,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி
Xiaomiயோட 13 சேம் அதே மாதிரியான மொபைல் தான் இருக்குது. இது கர்வ் டிஸ்பிளே இல்லை. அது மாதிரி கேமராவை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 67 வாட் கொடுத்து 47,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து Miui 14 இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். Miui 14 அல்லது iOS தான் தெரியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. iOSல இருக்கிற எல்லா ஃபீச்சருமே இட்டு வந்துட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஐகான்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், அந்த ஐகானை பெருசாக காமிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா இமேஜில் இருக்கிறத இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம வந்து காப்பி பண்ணி வேற ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதா இருக்கட்டும், பிசியோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஃபீச்சராக இருக்கட்டும், அது போக அந்த நோட்டிஃபிகேஷன் ஐகான்ஸ் இது எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படியே ஐஃபோன்ஸ் மாதிரியே எட்டு வந்திருக்காங்க. இன்னமும் பல ஆப்ஷன்ஸை Miui 14ல் எட்டு வந்திருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு என்னென்ன மொபைல்ஸ்க்கு வருதுன்னு ஷேர் பண்ணல. ரெட்மி மொபைல்ஸ்க்கு, Xiaomi மொபைல்ஸ்க்கு இந்த மொபைல்ஸ்லாம் சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனாவில் இந்தியாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் இந்தியாவில் என்னென்ன மொபைல்ஸ் வருது அப்படின்றத ஷேர் பண்ணுவாங்க. அடுத்து BSNL 4G ஒழுங்காக ரோல் அவுட் பண்ணல. ஒரு சில இடங்களில் டெஸ்டிங்காக டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டைரக்டா 5Gக்கு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக முதல் கட்டமா அவங்களோட 1,35,000 டவர்ஸை 5G டவரா மாற்ற போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ BSNL நாங்கள் ரொம்ப சீக்கிரமா 5G ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் 5லேருந்து 7 மாசத்துக்குள்ள அவ்வளோ டவர்ஸையும் 5G மாற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாட்டாவோட கொலாபரேட் பண்ணி 20,000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்களாம் 5Gக்காக. ஸோ ஏற்கனவே வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் பண்ணுறதுக்காக 10,000 கோடியை செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறது, இப்போ தேவையான ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறது, கொண்டு வரது இதுக்காக. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா BSNL அடுத்த லெவலுக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒருவேளை அவங்க அடுத்த லெவலுக்கு போனாலும் அவங்களோட கஸ்டமர் சர்வீஸை நல்லா கொடுக்குற வரைக்கும் BSNL ரீசார்ஜே பண்ண தோணாது. ஏன்னா எப்பவுமே அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் எல்லா இடங்களையும் ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி நீங்களும் ஒஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கடுப்பாக இருக்குன்னு நினச்சேன். அடுத்து இப்போ ஒரு ஹேக்கர் டீம் வெறும் 55 செகண்டில் சாம்சங்கோட S22 ஹேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹேக்கிங்காகவே நடத்தப்பட்ட ஒரு காம்படிஷனில் இவங்க இந்த விஷயத்தை பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கும் குறையா சாம்சங்கோட S22 ஹேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சாம்சங் நாங்கள் செக்யூரிட்டிக்காக அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், நாக் செக்யூரிட்டி வச்சுருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மொபைலே ஒரு நிமிஷத்துக்கு கீழே ஹேக் பண்ண முடியுது அப்படின்னா நம்மகிட்ட இருக்க நார்மலான ஸ்மார்ட் ஃபோன்ஸை எவ்வளோ சீக்கிரமாக ஹேக் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. ஸோ எப்பவுமே ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்றது சேஃப் கிடையாது. அதனால உங்களோட ரொம்ப பர்சனலான பிரைவேட்டான விஷயங்களை ஸ்மார்ட் போன்ல வைக்கிறத கொஞ்சம் தவிர்த்துடுங்க. அடுத்து டீல் ஆஃப் த டேல இன்னைக்கு 2 டீல் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் Xiaomiயோட 11 லைட் எண்ணி. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச மொபைல், நிறைய பேர் எப்போ ஆஃபர் வரும்னு கேட்டிருந்த மொபைல். ஏன்னா இந்த மொபைல் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கும். ஸோ இப்போ இந்த மொபைலை 26,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து எப்படி ஆஃபர்ல வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICICIயோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் பிரைஸ் கட் ஆகும். ஒருவேளை நீங்க EMI ஆப்ஷனை யூஸ் பண்றீங்க அப்படின்னா 6,200 ரூபாய் பக்கத்துல பிரைஸ் கட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க நார்மலா வேற ஏதாவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு 4,000 ரூபாய் பிரைஸ் கட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே இந்த மொபைலை நம்ம ஒரு 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல வாங்க முடியுது. ஸோ உங்கள்கிட்ட அந்த கிரெடிட் கார்டு ஏதாவது இருந்து இந்த மொபைலை வாங்கணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா லிங்க் கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அடுத்து ரெட்கியரோட கேமிங் கீபோர்ட் மவுஸ் காம்போங்க. ரெட்கியர் கம்பெனி பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த கேமிங் கீபோர்ட் மவுஸ் காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே 1,200 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருக்கும். இப்போ சமயமாக 900 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல பார்த்தா ஸோ 300 ரூபாய் கம்மியாக இருக்கு. ஒரு நல்ல டீல் அப்படின்னு தோணுது. வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததா லைக்கை தட்டி விடுங்க. இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.